2026ல மீண்டும் எம்ஜிஆருடைய ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? எம்ஜிஆருடைய ஆட்சி மீண்டும் எடப்பாடி அமைப்பாரா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இதை இதில் தாங்க இது பெரிய சூட்சமாகுது. அவரையும் ஜெயலலிதா ஆட்சி வரன்னு சொல்ல. ஜெயலலிதா ஆட்சி ஊழல் ஆட்சின்னு அவருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஜெயலலிதா ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போனாங்க, அவங்களுக்கு சொன்னாக்கா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தான் அவர் எம்ஜிஆர் ஆட்சின்றார். இதுலேயே சூட்சமத்தை தெரிஞ்சுங்க. நீங்கள் எடப்பாடி எவ்வளோ திருட்டுக்கடை அல்வா அப்படின்றத இதிலே ஒன்று ப்ரூவ் பண்ணிக்கலாம். அம்மானுடைய ஆட்சி நாங்கள் அமைப்போம்னு சொல்லலாம்ல. அம்மானுடைய ஆட்சி ஊழல் ஆட்சின்னு மக்களுக்கு தெரியும். குன்கா கொடுத்த தீர்ப்பு அந்த மாதிரி தீர்ப்பு. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அதிமுக அதுவே ஊழல் கட்சின்னு தான் அப்போ இது பண்ணுது. அதனால தான் ஒரு நகராட்சியில் கூட ஒரு இடத்துல ஜெயிக்கல. அவர் எம்ஜிஆருடைய சரித்திரம் சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்கலாம், பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நகராட்சியோ உள்ளாட்சி தேர்தலையோ ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அவர் ஒரே முறை தான் நடத்தினார். அடுத்த போல்டு ஆட்சி கழிச்சிட்டார், நகராட்சியை கழிச்சிட்டார் அந்த மாதிரி. அதனால் எம்ஜிஆர் ஆட்சியும் ஊழல் சம்மந்தப்பட்ட ஆட்சிகள் தான். அதனால் அவர் அம்மா ஆட்சின்னு சொல்ல மாட்டார், எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லுவார். அந்த வாய்ப்பே கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணி மதவெறியும் மக்களை சாய்க்கிற கூட்டணி. அந்த கூட்டணி மக்கள் விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க. மதவெறி இல்லாத ஆட்சி, மனிதனை மதிக்கிற ஆட்சி, அந்த ஆட்சியை தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க. 2026ல் திமுகவை தவிர்த்து வேற யார் ஆட்சி அமைஞ்சாலும் அது பிஜேபியுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில். திமுகவை தவிர்த்துட்டு வேற யாரும் பிஜேபி எதிர்த்து இங்கே அரசியல் பண்ண முடியாது. அவங்களும் அரசியல் பண்ண விட மாட்டாங்க. அதுக்கப்புறமா பிஜேபி என்ன சொல்லுதோ, யார் ஆட்சி வந்தாலும் திமுகவை தவிர்த்துட்டு பிஜேபி தான் கவர்மெண்ட். அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். ஆரம்பத்துல எல்லாம் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்கணும். இதான் உண்மையான நிலைமை. 18 வயசுலேயே நான் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறேன். எவ்வளோ கஷ்டத்தை நான் இந்த வீட்டுக்காரர் செத்துட்டு ரொம்ப அவசரப்பட்டேன். அங்கங்கே போய் பென்ஷன் வரத்துக்கு எனக்கு எழுதி கொடு. வீட்டுக்காரர் 2 பொண்டாட்டி. அதனால் அவர் 5 நிமிஷம் புரோஜனம் கிடையாது. அப்படியே படுத்த படிக்கலே இருக்கிறாரு. எனக்கு புண்ணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்கூல்லையே எனக்கு பென்ஷன் கொடுங்க அப்படி கேட்டால் யாரும் கை விட்டாங்க. இப்போ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு 1000 ரூபாய் தொகை எங்கள் அம்மா பேரில், எங்கள் அம்மா ரேஷன் கார்டில் என் பேர் இருக்குது. இப்போ கடவுள் புண்ணியத்தில் நான் 1000 ரூபாய் வாங்கி நிற்கிறேன் மாதம். எவ்வளோ நான் ஓட்டு போட்டேன், எவ்வளோ எம்ஜிஆர் என்ன. இப்போ ரவை கூட எல்லாம் திருட்டு இதாக வாங்கியாக்குறாங்க. இப்போ எல்லாம் திட்டுத்தான் இது பண்ணுறாரு. எல்லோரும் பஸ்ஸும் நாங்கள் ஃப்ரீயாக போகிறோம். ஏதோ 5 நிமிஷம் இல்லை, எல்லாருக்கும் நல்லா உதவி பண்ணுறாரு. நாங்கள் இந்த தவிர இதுக்கு தான் நாங்கள் போடுவோம் ஓட்டு எப்பவும். அதனால் எனக்கு பிடிக்கிறது இல்லை கிடையாது. ரொம்ப திருட்டு வேலை பண்ணுறாங்க. எழுதி கொடுத்தானா ஒரு பசங்களுக்கு ஒன்றுமே வரது போடுறதில்ல. இப்போ பிள்ளைங்க காத்தால் சாப்பிடாத போது கூட சாப்பிட வைக்கிறாங்க. நீ சாப்பிட்டு வரல, வீட்டில் சாப்பிட்டு வந்தால் கூட இங்கே சாப்பிடுங்க. அப்போ என்னத்துக்கு சாப்பாடெல்லாம் போடுங்க எங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் நாஷ்டாலாம் வாங்கி கொடுக்காதீங்க, காசெல்லாம் கொடு. எல்லாம் இங்கே கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. எல்லாம் ஒரு நாளைக்கு பொங்கல் போடுறாங்க, ஒரு நாளைக்கு கிச்சடி போடுறாங்க, ஒரு நாளைக்கு இட்லி தோசை எல்லாம் நல்லா இருக்குது. மேடம்மா சொல்கிறாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ மாதம் நான் எந்த குறை இல்லாத, எனக்கு வர உடம்பு சரியில்லை, வேலை வெட்டி முதல்ல வேலை செய்யுது, வயசு ஆகுதில்ல. இந்த 1000 ரூபாய் வச்சு தான் நான் சாப்பிட்ணும் வரேன். அதே மாதிரி இங்கே வருதா இருந்தால் கூட ஃப்ரீ பஸ் வருது. இது ஐயாவுக்கு நன்றி. அது அவர் நல்லா இருக்கணும். மீண்டும் தமிழ்நாட்டில் அவர் தான் வரணும். எம்ஜிஆர் ஆட்சி யார் தான் அமைக்கல சொன்னாங்க? விஜயகாந்த் அமைக்கிறேன்னு சொன்னான். சரத்குமார் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறேன்னா, டி ராஜேந்திர எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க போகிறேன்னா, இன்றைக்கி வரவங்களாம் இப்போ வந்துக்கிறாட எம்ஜிஆர் ஆட்சின்னா. எம்ஜிஆர் ஆட்சின்னா எப்படி? அது எம்ஜிஆர் திமுகவில் எப்படி இருந்தார், அவருடைய உழைப்புன்ன அது திமுககார படம் திமுககாரன்னு தெரியும். அவர் திமுகவில் முதல்ல அண்ணா கையில் எடுத்த தொட்டு தான் அவரே மரியாதாச்சு. அண்ணாவை கையில் எடுத்தவன்னு தான் அவருக்கு ஒரு மரியாதையே வந்தது. காரணம், ஒரு திமுகவில் அவர் ஒரு உறுப்பினராக இருந்தார், திமுக பேச்சாளராக இருந்தார், நாடக நடிகராக இருந்தார். அதே மாதிரி திமுகவில் எம்எல்சியாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், பொருளாளராக இருந்தார். இவ்வளோ பதவி இருந்த தொட்டால் அவர் மக்கள் செல்வாக்கு பெற்றார் கண்டி, டைரெக்டாக மக்கள் செல்வாக்கு பெறல. எம்ஜிஆர்ன்றது ஒரு தனிப்பட்ட ஆளுமை. அவர் படிப்படியாக மேலே ஏறி வந்திருக்காரு. இப்போது எடப்பாடி அவர்கள்
ஜெயலலிதா அவரோட மறைவுக்கு அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருந்தது வந்து ஏற்கனவே வந்த ஆட்சியில் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரே தவிர அவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நின்று முதலமைச்சர் ஆகலை. இல்லை, அவர் நேரடியாக தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து முதல்வர் ஆகலை. நீங்கள் வரலாறுகளை திரும்பி பாருங்கள். எல்லாமே சசிகலா அவர்கள் கை காமிச்சிட்டு போனதுக்கப்புறம் அவர் அந்த பன்னீர்செல்வத்தை பிரித்து அமுச்சு விட்டு அவர் பதவி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 2021 தேர்தலில் திமுக வந்தது. அதுக்கப்புறம் இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் எடப்பாடி தனித்து கட்சியை தலைமை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் பெருசாக வெற்றிங்கிறது இல்லை. அதனால தான் இன்றைக்கி புதிய கட்சிகளை வந்து கூட்டணிக்கு கேட்டுட்ருக்காரு. பாஜகவுக்கும் வேறு ஆள் இல்லாமல் தான் அதிமுக வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் இப்போ துணையாக இருக்காங்க. இப்போ விஜய் எதிர்பார்க்குறாங்க. விஜய் அவர்கள் அங்கே போகிறதுக்கு 90% வாய்ப்பு இல்லை. அப்படி போனாங்கன்னா அதிமுகவினா விஜய் கீழே கூட்டணியாக போகணும். அதுதான் விஜய் அவர்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். வாய்ப்பு இல்லை. அந்த கட்சி நிலைச்சு நிற்குமா என்பதே பெரிய சந்தேகமாக இருக்குது. எப்படி ஆட்சி அமையும்? ஏற்கனவே அந்த கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்கள வந்து கூட்டணியில் இருக்கிறவங்களும் எனக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டுட்ருக்காங்க. எப்படி எம்ஜிஆருடைய ஆட்சி அமைக்கும்? அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான இது இப்போ அவங்கள்ட்ட இல்லை. ஒருங்கிணைந்த அதிமுகவே இப்போ இல்லை. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் மீண்டும் வருவார் தமிழ்நாட்டுக்கு. எப்போமோ அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். நான் எதே நினச்சிட்டு இருந்தேன். நாங்கள் எவ்வளோ எழுதி கொடுத்தோமோ அவ்வளோ 18 வயசுலேருந்து நான் போட்டுனுக்கிறேன். இப்போ 50 வயசு ஆகுது. அப்போ கூட எங்களுக்கு ஒரு நல்ல இது செய்யலை. சும்மா அவங்க மேல் கட்டுக்குன்னா அவங்க சாப்பிட்றாங்க. நம்மளை வந்து படிய வச்சிடறாங்க. அவங்க சாப்பிட்றது அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. நம்மளை வந்து கீழ் மட்டத்தில் தான் வைக்கிறாங்க. இது ஐயாவுக்கு நன்றி. நல்ல அவர் நல்லா இருக்கணும். மீண்டும் தமிழ்நாட்டில் அவர் தான் வரணும். நீ எதுக்கு வந்த? வசூல் பண்ண வந்த. சசிகலாவுக்கும் ஜெயலலிதாக்கும் எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி கொடுக்க வந்த. அந்த நம்பிக்கையில் சசிகலா என்ன பண்ணா, நீ சிஎம் ஆனால் இன்னும் நல்லா வசூல் பண்ணான்னு நினச்சான். ஆனால் அந்தம்மா காலை வாரி விட்ட. நீ அந்த மாதிரி ஆள். உன் மேலே நீ துரோகம் பண்ணது தான் அதிகமாக இருக்காங்களே கண்டி. நீ நன்மை செஞ்சவர் யாருனாங்கண்ணா. ஆனால் நீ எல்லாம் திமுகவை பற்றி பேசுறதுக்கே லாய்க்கலாது. திமுக வந்து 75 ஆண்டுகால அரசியல் பாரம்பரியம் உள்ள கட்சி. இன்னைக்கு அதை பற்றி சொன்னவங்களெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அது இருந்தாகுது. இப்போ 75 ஆண்டு காலம் அதே ஒரே கட்சி, ஒரே சின்னம், ஒரே இயக்கம்தான் இருக்குது. ஆனால் காட்சிகள் தான் மாறி மாறி போச்சு. அந்த காட்சிகள் மாறிச்ச கண்டி. ஆனால் இயக்கம் 75 காலம் நிலைத்திருக்கும். மீண்டும் 2021 மக்கள் 2026 மக்கள் மீண்டும் தளபதி அவர்கள் தான் ஆட்சி கொண்டு வருவாங்கன்றத ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. அதே மாதிரி 7வது முறையாக இந்த ஆட்சி வரும் அப்படின்னு தான் கண்டிப்பாக உறுதியோடு இருக்கும். காரணம் மக்களுக்கு நம்ம வந்து மக்களை ஏமாற்றிட்டு செய்யல, அது செய்யல. எல்லா மக்களுக்கு செய்ய வேண்டியது என்னென்ன தேவைகள், இப்போ மக்களுக்கு என்ன செய்யலன்னு தான் இப்போ பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற முக்கால்வாசி ஜனங்களுக்கு எம்ஜிஆரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே இருக்கிற மக்கள் வந்து எம்ஜிஆரோட ஆட்சியை பற்றி கேள்விதான் பட்டிருப்பாங்க. யாரும் அதை அனுபவிச்சதில்லை. இப்போ வந்து எடப்பாடி சொல்லியிருக்கிறது வந்து அவரோட ஆசை மக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமையணுங்கிறது தான் ஆசை. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற சமூக கட்டமைப்புலேயும் மக்களோட மனநிலை, அரசியல் மனநிலை வந்து இதை நம்மளனாலும் ஏற்றுக்கினாலும் இன்றைக்கி இந்தியாவில் 40% 45% ஜாதி ஓட்டு தான் இருக்குது. ஸோ ஜாதி வாரியாக அந்தந்த தொகுதியில் எம்எல்ஏக்களையும் கட்சிகள் பார்த்து நிற்க வைக்குது. ஸோ அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அது ஒரு 30 வயசுக்கு கீழே இல்லை அதிகபட்சம் 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அந்த ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஓட்டு போடுறாங்க. அதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் போட்டால் விஜய் மாதிரியான புதியவர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புதியவர்கள் வந்தால் கண்டிப்பாக தூய்மையான அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க. அவங்க தூய்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக எம்ஜிஆரோட ஆட்சி கொடுக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் தனியாக வரணும். இன்னைக்கு தேதி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தனியாக தான் வரணும்னு இருக்கார். அவர் கீழே ஒரு கூட்டணியில் ஆட்சி, அதாவது ஆட்சியில் பங்கு அவர் சொல்கிறார். ஆனால் எடப்பாடியோட எதிர்பார்ப்பு விஜய் வந்து அவர் கூட சேரணும் அப்படிங்கிறத. அது அந்த கலைஞர் பஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லாம் ஸ்டாலின் பஸ் தான் நிற்கிறாங்க. அந்த பஸ்ஸு பேரை மறந்து போச்சு. அந்த மாதிரி ஒரு நிலை இன்றைக்கி இருக்குது. அதே இன்னும் கேட்டோன்னா எம்ஜிஆரை விட நாங்கள் பார்த்ததில்ல, என் அனுபவத்தில் பார்த்ததில்ல, திமுகவுக்கு ஒரு காலத்தில் மகளிர் ஊட்டெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுவோம். எம்ஜிஆர் இருக்கும்போது 13 ஆண்டு காலம் நாங்கள் கஷ்டப்பட்டு வரும்போது திமுகவுக்கு எம்ஜிஆருக்கு ஃபுல்லாக லேடிஸ் ஓட்டு தான் இருந்தது, திமுக கிடையாது. ஆனால் இன்றைக்குள்ள நிறுத்தமா இவர் தான்
ஃபுல்லாக மகளிர் ஓட்டு வாங்கின்னு இன்னைக்கு மகளிர் பாராட்டோடு இன்னைக்கு மகளிருக்கு என்னென்ன செய்யணுமோ செய்து கொண்டுக்கிறாரு. எந்த அடிப்படையில்னா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் தான் உயிர் கொடுக்கிற சக்தி இருக்கு. எது பெண்ணுக்கும் மண்ணுக்கும் தான் உயிர் கொடுக்கிற சக்தி இருக்கு. அந்த உயிர் கொடுக்கிற சக்தியை போற்றுகின்றவரா தாய் உள்ளம் படைத்த தளபதி தான் இன்னைக்கு பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்காரு. அவங்களுடைய நம்பிக்கையில தான் 2026 மீண்டும் திமுக ஆட்சி வரும் என்ற உறுதியோடு சொல்ற. இந்த எடப்பாடியெல்லாம் காணா போயிடுவாங்க. அவர் காணா போக மாட்டாங்க, பிஜேபி அழிச்சிடுவாங்க அவரை. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கின்ற இன்னைக்கு.